ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஜெபிப்போம். ஜெபித்த பிறகு தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையை தியானம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வெளியேற பெற்ற இந்த நாளுக்காகவும், இந்த மாதத்திற்காகவும், இந்த சமயத்திற்காகவும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எழுந்தருளுங்க. கர்த்தர் நீர் எழுந்தருவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியத்தையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். இந்த நாளை நாங்கள் உமக்கு முன்பதாக வைத்து நாங்கள் துவங்குகிறோம். நாங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். நாங்கள் ஜெயம் பெற்றவர்கள். ஏனென்றால் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. அது விசுவாசிக்கிறோம். அதற்கு ஏற்றவாறு நாங்கள் ஓடுகிறோம். பலப்படுத்துங்க. எப்பொழுதும் போல எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆவியானவரே. நாங்கள் கேட்க ஆசையாக ஆவலாக இருக்கிறோம். நீர் என்னென்ன வார்த்தையை இந்த மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆவலாக இருக்கிறீங்களோ அதை விட நாங்கள் இன்னும் அதிக ஆவலாக இருக்கிறோம். உங்கள் பாதத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். சர்ச், ரொம்ப சந்தோஷம் உங்களை மீண்டும் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறது. ஒரு சில காரியங்கள் சொல்ல வேண்டியது அவசியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சேலத்தில் கர்த்தருடைய தயவுனால் பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஒன்று இருக்குது சேலத்தில். ஸோ இன்றைக்கி நாங்கள் அது கிளம்பணும். இன்றைக்கி போயிட்டு தேர்ஸ்டே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த மீட்டிங், எழுப்புதல் முகாம் சம்திங். அதற்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட் நாங்கள் போயிட்டு நாளைக்கு தேவனுடைய வார்த்தையை அங்கே கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான ப்ராசஸில் நாங்கள் இருப்போம். ஸோ வி நீட் யுவர் ப்ரேயர் அண்ட் வி நீட் எவ்ரி திங். ஆமென். தொடர்ச்சியாக நாம் அவரோடு உறவில் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு சில காரியத்தில் நம்ம ஒவ்வொரு முறையும் அவர் நம்மோடு பேசுகின்ற அந்த காரியம், ஒவ்வொரு முறையும் நம்மோடு அவர் பேசுகின்ற அந்த காரியம் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் பேசுறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக மேட்ச் ஆகுது. இல்லை, எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்குன்னா, எப்பவுமே ஒரு சில சமயம் தேவனாகிய கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னு எனக்கே புரியாது. நீ இந்த வார்த்தையை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். நானும் எடுத்துகிட்டு வந்து பேசு. ஆனால் அதற்கு பிறகு வருகின்ற சாட்சிகள், அவங்க நம்மக்கிட்ட கன்வே பண்ணுற அந்த அந்த ஒரு காரியம் நம்முடைய ஹார்ட்டுக்கு வரும்பொழுது ஒன்றே ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஃபார் தி யூத் அண்ட் ஃபார் தி யங் மினிஸ்டர்ஸ், ஆவியானவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. ஆவியானவர் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை செய்யாதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் ஆவியானவரோடு கூட இருந்து அவர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. நீங்கள் ஒரு கடைக்கு போய் ட்ரெஸ்ஸே எடுத்தாலும் ஆவியானவர் துணை வேண்டும். தம்பி, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தம்பி. குட். அந்த ட்ரெஸ்ஸையோ அந்த பொருளோ வாங்குவதற்கு நமக்கு பலனை கொடுத்தது யாருன்னு கொஞ்சம் யோசிங்க. இல்லை தம்பி, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் உழைக்கிறேன், அப்படி சொல்லாதீங்க. தப்பு. அப்படி சொல்லாதீங்க. யாரும் சொல்ல மாட்டீங்க, பட் ஃப்யூச்சரில் எண்ணங்கள் வரும். இது என்னுடைய கடின உழைப்பு இல்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் மார்னிங் ஒரு சில காரியங்களை தியானம் செஞ்சு கொண்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஆவியானவர் மெதுவாக டீச் பண்ண ஆரம்பிச்ச லெசன்ஸ் என்ன லெசன்ஸ்னா, எல்லாத்தையும் எங்ககிட்ட கேட்குற, இது நடத்துங்க, அது நடத்துங்க, இது இன்னும் நடத்தலையே, உன்னுடைய கோபத்தை, உன்னுடைய அழுத்தத்தை எல்லாத்தையும் என்கிட்ட காமிக்கிற. சில சமயம் ப்ரேயர் கூட பண்ணாமல் தூரமாக இருக்கிற. என்னை நீ வெறுக்கலை, மறக்கலை, பட் ஒரு அப்பா மேலே ஒரு மகனுக்கு கோபம் எப்படி இருக்குமோ அது போல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற. அதெல்லாமே நியாயமானது தான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் எதிர்பார்க்குறது எதுவுமே நீ ஒன்று கூட பண்ணலையே. ஆனால் நான் உன் மேலே கோவப்படலையே. நான் உனக்கு செய்யாததுனால நீ என் மேலே கோவப்படுறது சரி. ஒரு மாதிரி அப்படியே சாப்பிடாமல் இருக்கிற, ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிற, சரி. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு என்ன விருப்பம் நீ ஒரு நாள் வந்து கேட்டது இல்லையே.
இத்தனை வருஷமா உன்னுடைய விருப்பத்தை எனக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற, நான் அதை நோன்னு சொல்ல நான் செய்கிறேன்னு. ஆனால் ஒரு நாள் கூட நீ வந்து என்னுடைய ஆசையும் என்னுடைய அப்பா உங்களுக்கு என்னப்பா விருப்பம் இது வரைக்கும் நீ கேட்டது இல்லையே. அப்போ இதை குறித்து நான் அப்படியே தியானம் செய்து கொண்டே இருந்தேன். Church, I need to tell you something. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் is so powerful. அவரை சேவிக்க பல கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. இந்த மொத்த பூமியும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கண் அசைச்சாருன்னா இந்த பூமி இருக்குமான்னு தெரியல. அவர் கோவப்பட்டார்னா கடல் கொந்தளிக்கும், பர்வதங்கள் மெழுகு போல உருகும். பல சாம்ராஜ்யங்களை அழித்தவர் யார் என்றால் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன். ஒரு சில சமயம் அவர் நம்மை இந்த பரிசுத்தமான ஜீவத்திற்கு நேராக நடத்துவார். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாம்சத்தை ஒடுக்குகின்ற ஒரு டீச்சிங் ஸ்கூல்ல கொண்டு போவார், ப்ராக்டிஸ்குள்ளே கொண்டு போவார். ரொம்ப ஹார்டாக இருக்கும். அவர் எதை காமிக்கிறார்னா, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீயும் அப்படி இரு. அந்த ஒரு ப்ராசஸ் நமக்குரிய ப்ராசஸ் இல்லை. அந்த ஒரு ப்ராசஸ் அவர் யார் என்று காமிக்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறேன், ஆகவே நீயும் என்ன போல இரு. அது அவருடைய தன்மை. அதை நம்ம கிட்ட காமிக்கிறாரு, டீச் பண்றாரு. இது இப்படிதான் நான் ஒன்று சொன்னதுதான், நோ சேஞ்ச். நீங்க நான் ஆராதிக்கிற கர்த்தர் 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு பூமியும் அதில் நடக்கிற எல்லா காரியத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க நான் ஆராதிக்கிற கர்த்தர் தாம் ஒருவரே ஞானமாக இந்த உலகத்தை உருவாக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களும் ஜீவ ராசிகளும் கடலில் வாழும் மச்சங்களும் யாவர்க்கும் அவர் ஒருவரே ராஜா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிறார். We are reading that God created the heaven and the earth 6 days. He created all the creations. He created Adam and Eve. He created everything. But வசனம் 1 வாசிக்கிறோம். ஜெனிசிஸ் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். வசனம் 2 வாசிக்கும் பொழுது ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடினார். இந்த 6 நாள் படைப்பை நம்ம நல்லா கவனிக்கிறோம். மரத்தை படைச்சாரு, புல் பூண்டை படைச்சார். ஆனால் ஜலத்தை எப்போ படைச்சாருன்னு தெரியாது. அந்த தண்ணீரை உருவாக்கினவர் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன். அவர் ஏதோ நம்முடைய ஹெல்ப்பர் மாத்திரம் கிடையாது. நான் விரும்பி ஒன்று கேட்பேன், நீங்கள் செய்யணும். இல்லை, இந்த பூமியில் இருக்கிற எல்லா முழங்கால்களும் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்கின்ற ஒரே ஒரு நாமம் நீங்க நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். நீங்க நான் பார்க்கிற எல்லா மரம் செடி கொடிகள் எல்லாமே அவருக்கென்று அவர் மூலமாய் அவருக்காக உருவாக்கப்பட்டது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. மார்னிங் நான் ஐ ஸ்டார்டட் டு ஃபீல் சம்திங். என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் காரியத்தினும் நடத்தலை நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, அவர் டிலே பண்ண உடனே ஹார்ட்டு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு கசப்புன்றதை விட திரும்பிக்கிறேன். அவரை போய் பார்க்க மாட்டேறேன் முகத்துக்கு முகம். அதாவது ஆவிக்குரிய பிரகாரம் அவரை போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா
அடப்போ எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன் தெரியுமா? ஆனால் அப்பா ஒரு நாளும் தம்முடைய முகத்தை நம்மை விட்டு திருப்பாமல், ஈவன் தோ அவருடைய ஆசையை நம்முடைய ஹார்ட்டில் வச்சோம், இன்னும் அதற்கு ஏற்றபடி இணையாமல் இருந்தாலும் அப்பா முகத்தை திருப்பாமல், பரவாயில்ல, ஓகே நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நிச்சயமாக செய்து முடிப்பேன். நான் மார்னிங் எசேக்கியேல் புத்தகத்தை கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு வசனத்தோடு நிறுத்திட்டேன். அப்போ தான் எனக்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கிறது. எனக்கு பண்ணுங்க, எனக்கு பண்ணுங்க, எனக்கு பண்ணுங்க. பண்ணல, நான் ஜெபிக்க மாட்டேன். நீங்கள் நான் ஜெபிச்சா நமக்கு யூஸு, ஜெபிக்கலைன்னா பிசாசுக்கு யூஸு. நீங்கள் நான் வேதம் வாசித்தா நமக்கு யூஸு, நீங்கள் நான் வேதம் வாசிக்கலைன்னா பிசாசுக்கு யூஸு. நீங்கள் நான் அவரை துதித்தோம் அப்படின்னா நமக்கு தான் லாபம். ஒரு நாளும் நான் என்னால் தேவனுக்கு லாபம் வர வாய்ப்பே இல்லை. தேவனால தான் எனக்கு லாபமே. என்னால் தேவனுக்கு அப்பா ரொம்ப நன்றி ஹாப்பி, நீ இப்படி பண்ண பாரு, நான் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நம்மளால் தேவனுக்கு இஸ் ஃபுல், அவரால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம அவரை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், அவர் நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். வி கேன் டூ எவ்ரி திங். பட் மெட்டீரியலாக எதனா கொடுக்க முடியுமா? ஈக்குவல் ஆகுமா? மெட்டீரியல்னால் பொருளாக எதனா கொடுக்க முடியுமா? என்கிட்ட 50,000 இருக்குது தேவனே, இந்தாங்க, நீ உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அவர் சொல்வார், வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, இந்த 50,000 கொடுத்தது நான் தான், பூமியில் இருக்கிற எல்லா பணத்துக்கும் சொந்தக்காரர் நான் தான். பட் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் இஸ் நாட் a normal man. He is a God. அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். தம்முடைய ஜனத்தை ஒரு ஆட்டு மந்தையை போல, அத்தனை லட்சம் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் ஆட்டு மந்தையை போல நடத்தி கொண்டு வருகிறார். அவங்க போட்டிருந்த உடை பழைசாகலை, பாதரட்சி கிழிந்து போகலை. அத்தனை லட்சம் மக்களுக்கு மன்னாவையும் காடையும் கொடுத்தவர் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய காரியத்தை அவர் போஸ்ட்பான் பண்ணுறதுனால, தள்ளி வைக்கிறதுனால அவர் மீது கசப்பாகாதீங்க. ஏன்னா அவர் நம்ம மீது கசப்பாக மாட்டார். அவர் கசப்பாயிட்டார், நான் தாங்க மாட்டேன். ஒரு வசனம் வாசிக்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் சாப்டர் 1 24 வாசிக்கிறேன். அவைகள் செல்லும்போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போலவும், சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும், ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. தேவனுடைய முழுமையான ஒரு மகிமை. நீங்கள் சில பேர் இதை பார்த்துருப்பீங்க. சில பெரிய பெரிய மீட்டிங்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸில் அட்மிஷன் போகும்பொழுது மெட்ரோவில் கூட பார்த்துருப்பீங்க. கேன் ஐ ஹெல்ப் யூ, மே ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு டெஸ்க் போட்டு உட்காந்துருப்பாங்க சில டீமுங்க. அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டோன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் அப்படி கிடையாது. நீங்கள் நான் அவருடைய பாதத்தில் விழுந்து கடக்கணும். தட்ஸ் ஆல். நீங்கள் நான், நமக்கு தெரியாது பரலோகத்தில் எப்படி தேவ தூதர்கள் அவரை உயர்த்தி புகழ்ந்துட்டுருக்காங்கன்னு தெரியாது. அவங்க என்ன விதமான கொயர் பாடுறாங்க, என்ன பாடுவாங்க தெரியாது. அவர் எவ்வளோ மகிமையாக இருப்பார், எவ்வளோ பிரசன்னமாக இருப்பார் நமக்கு தெரியாது. பட் அதெல்லாம் அவர் பார்க்காம, ஓகே நான் செஞ்சு தரேன், நான் முடிச்சு கொடுக்குறேன்.
நான் காலையில் சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசித்தேன். சங்கீதம் 99:1. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறீர். ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும். அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அப்போ நான் மார்னிங் தியானம் செய்யும் பொழுது, ஆவியானவரே என்னதான் வேணும்? இது ஒரு பெரிய ஒரு வார்த்தையாக எடுத்துக்காதீங்க. இது சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு போகிறேன். இப்போ நான் அவர் சமூகத்தில் நான் எழுப்புதலுக்கு போகிற ஆண்டவர், நான் தான் எழுப்புதல் ஆண்டவர் போயிட்டேன். என்ன எழுப்புதல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் ஒன்று கேட்பார், இது நான் சொல்லி அனுப்பின எழுப்புதல்லா, நான் என்னுடைய வாயிலிருந்து உன் வாய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆன வார்த்தையை நீ பேசுனியா, அல்லது நீயே ப்ரிப்பேர் ஆகிட்டு போனியா? இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, ஆண்டவருக்காக எதோ செய்ய போகிறீங்க, பயங்கரமாக பண்ணிட்டீங்க, மக்கள் எல்லாம் ஆரவாரமாக கை தட்டுறாங்க, ஐயோ எழுப்புதல் ஆவி ஊற்றப்பட்டுடுச்சு, பயங்கர பலனாயிட்டாங்க. தேவன் உங்களை பார்த்து நீங்கள் தேவன்கிட்ட பேசுகிறீங்க, ஆண்டவரே பார்த்தீங்களா எப்படி ஜனங்கள்லாம். இப்போ கர்த்தர் ஒன்று கேட்பார், இது நான் சொல்லி ஜனங்கள் மீது ஊற்றப்பட்ட ஆவியா, என் வாயிலிருந்த வார்த்தை உன்னுடைய வாய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா, அதை போய் பேசுனியா, அல்லது நீயே ப்ரிப்பேர் பண்ணியா? இல்லை உங்ககிட்ட ப்ரேயர் பண்ண வேர்டு பைபிள் நானே எடுத்தேனே, நான் எடுக்க சொன்னேன்னா சரி, அதெல்லாம் விடுங்க. ஜனங்க பாருங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, எனக்கு தேவையில்லை. அது நான் என்கிட்ட வல்லமை இல்லை, அது உன்னுடைய வாயிலிருந்து நீ எமோஷனா பேசின பார், அதுலேருந்து வந்த வல்லமை நான் கொடுக்கல. என்னதான் வேணும் ஆண்டவரே? சர்ச், ஐ நீட் டு டெல் யூ சம்திங். நான் அவர்கிட்ட இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா காரியத்தையும் எதிர்பார்க்குறோம், எல்லாத்தையும் செய்ய ரெடி. ஒன்றே ஒன்று அவர் எதிர்பார்க்குறார். அவர் நம்மக்கிட்ட விரும்புகிறது, இந்த டீச்சிங் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு எனக்கு. அவர் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்குறார், வேற எதுவுமே எதிர்பார்க்கல அவர். நீங்கள் 5000 பேர் மத்தியில் போய் பிரசங்கம் பண்ணுங்க, சர்ச்சில் 3 சர்வீஸ் நீங்கள் பேசுங்க, ஊழியத்தை பிகின் பண்ணுங்க, யூத் மினிஸ்டர்ஸ் நடத்துங்க, சண்டே ஸ்கூல் நடத்துங்க, தெருவில் போயிட்டு பிரசங்கம் பண்ணுங்க, போர்டு பிடிச்சிட்டு நில்லுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான். மரியாள் செய்த நல்ல ஒரு காரியம், தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை சூஸ் பண்ணாங்க, அவர் பாதத்திலே அமர்ந்தாங்க. ஜீசஸ் ஆசைப்பட்டு கேட்குற ஒன்றே ஒன்று இந்த காலை வேளையில், உங்களையும் என்னையும் பார்த்து, என் கூடவே இரு, நீ ஊழியம் பண்ண போ, என்னை கூட்டு போ, நீ அங்கே எழுப்புதலை காமி, என்னை விடு, நான் எழுப்புதலை கொண்டு வரேன், நீ அமைதியா இரு, நான் கொண்டு வரேன், நீ இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு போ, என்ன கூட்டிட்டு போ, நான் இல்லாம தனியா போகாத. என் கூடவே அமர், 24 hours நீ என் கூடவே இரு, என் பாதத்திலே அமர்ந்துரு, நம்ம 2 பேர் பேசலாம், மணிக்கணக்காக பேசலாம், வேற எதுவுமே வேணாம். உனக்கு ஒன்று தெரியுமா, ஏனோக்கு தினமும் என் கூட பேசிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
எலியா என்னுடைய தீர்க்கதரிசி, என் கூடவே இருந்தார். எலியாவை கொண்டு செல்வதற்காக, அழைத்து செல்வதற்காக அக்கினி ரதத்தை அனுப்புனேன். ஏன் தெரியுமா? இவங்க எனக்காக அக்கினி இறக்குனாங்க, பாகால்களுக்கு சவால் விட்டாங்க, தீர்க்கதரிசியை சாவடிச்சாங்க, எசபேலுக்கு இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்றதை விட, இவங்க என்னுடைய வாயா இருந்தாங்க, என் கூடவே இருந்தாங்க. அவங்க இப்படி திரும்பினா இப்படி என்னை பார்ப்பாங்க, இப்படி திரும்பினா இப்படி என்னை பார்ப்பாங்க, இப்படி திரும்பினா என்னை பார்ப்பாங்க. அவங்க எனக்காகவே வாழ்ந்தாங்க, என்னோடவே வாழ்ந்தாங்க. நான் அவங்க கூடவே இருந்தேன், அவங்களுக்குள்ளவே இருந்தேன். நீ என்ன பண்ணாலும் என்னை கூப்பிட்டு போ. நீ ஜெபிக்க வர, குட். நம்ம 2 பேர், நீங்களும் ஜெபிக்கிறீங்க, நானும் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறோம். நம்முடைய காரியத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அடுத்த ஆஃப் கேட்கவே இல்லை. நீங்க எப்போ போய் ஜெபித்தாலும் ஒன்னே ஒன்று தான் சொல்வார், என் கூடவே இரு. நீ என்கிட்ட கேட்கறல்ல, எப்பொழுதும் என் கூட இருங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அதே போல எனக்குள்ளேருந்து பிறந்திருக்கிற, அப்ப நீ என் கூடவே இரு. நான் ஆசைப்படுறது தான். உனக்கு எப்படி ஒரு ஆசை, நான் எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு, அதே போல என் உள்ளத்தில் ஒரே ஒரு ஆசை, நீ எப்பொழுதும் என் கூடவே இரு. 24 hours நீ என் கூடவே இரு. சர்ச், இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் உங்களை என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, ஹாப்பி எங்கே போகிற? அப்பா சேலத்துக்கு போகிறேன்ப்பா. என்ன பண்ண போகிற? எழுப்புதல் கொண்டு வர போகிறேன்ப்பா. ஓகே ஓகே. அப்பா ஹாப்பி எங்கே போகிற? அப்பா அடுத்த ஒரு ஊழியம் இருக்குப்பா. என்ன பண்ண போகிற? அங்கேயே எழுப்புதல் கொண்டு வர போகிறேன்ப்பா. ஓகே ஓகே ஓகே. ஹாப்பி எங்கே போகிற? சபை இருக்குப்பா, சண்டே ஸ்கூல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் பண்ணணும்ப்பா. ஓகே ஓகே, அதெல்லாம் போகிறேன்ப்பா. ஹாப்பி அப்பா என் கூட எப்போ வந்து பேசுவேன்? ஹாப்பி நான் ஒன்று வேணாம்மா, எனக்கு நீ தான் ஹாப்பி வேணும். நீ பண்ணுற ஊழியெல்லாம் செகண்ட். நீ எனக்காக ஓடுறது, ஓடி வர்றது, ஊழியத்தை நடத்துறது, இதெல்லாம் செகண்ட். ஆனால் எனக்கு நீ தான் ஹாப்பி வேணும். சர்ச், God needs only you. God does not what you are doing for God. பிழையாம் போய்கொண்டிருக்கிறார். டாங்கி கழுதை பார்த்துருச்சு, ஏஞ்சல்ல தேவ தூதரை. பிழையாம் கண்ணுக்கு தெரியல. பிழையாமுக்காக கழுதை பேசுது. தேவனை உயர்த்த கல்லுகள் பேசும். ஸ்டோன் வில் டாக். நம்ம தேவனை உயர்த்தல, தாவீதின் குமாரனே உமக்கு ஓசனா என்று சொல்லல அப்படின்னா கல்லுகள் பேசும். தேவனுடைய ஊழியக்காரரை போஷிக்க தேவன் காகங்களை அனுப்புவார், தேவ தூதர்களை அனுப்புவார். அவர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கறது, என்னம்மா ஊழியம் பண்ணிடுங்க, எவ்வளோ இது அது என்ன, ஓகே இவ்வளோ, அது எதிர்பார்க்கல. என் கூட நீ இவ்வளோ நேரம் இருந்த ஹாப்பி, என்னை கூப்பிட்டு போனேன் ஹாப்பி, ஊழியத்துக்கு போறேன்றேன், நான் கூட உன் கூட நான் வரேன்னா, நீ பேசணுமா இல்லை நான் பேசணுமா ஹாப்பி? சர்ச், நான் யாரும் காயப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை பேசல, காயப்படுத்தின என்னை மன்னிச்சிடுங்க. அவருடைய ஹார்ட்டில் இருக்கிற டிசையர், இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, க்ரூசைடு வை, கான்சர்ட்ஸ் வை, இதை வை, அதை வை, இதெல்லாம் செகண்ட். வைக்கணும், நடத்தணும். இவரை கூட்டுட்டு போகாம, இவரை அந்த மீட்டிங் கூப்பிட்டு போகாம, இவரை ஆலயத்துக்குள் கூப்பிட்டு போகாம, இவரோட நம்ம போகாம, அங்கே போய் இவரை பற்றி பேசுறதுக்கு பதிலாக இவர் கூடவே இருந்து இவர் கூட பேசணும் அப்படின்னா, அவர் வந்து அங்கே நமக்குள்ள இருந்து பேசுவார். This word is for you, my church, and for me. இது ஆவியானவர் டீச் பண்ண எனக்கு ஒரு வார்த்தை. அவர் நம்ம செய்கிற ஊழியம், நம்ம இருக்கிற இப்போ லெவல், ஸ்டேட்டஸு, போயிட்டுருக்கிற ஹையர் பொசிஷன்ஸ் எதுவுமே எதிர்பார்க்கல. இந்த வேர்டுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. ஒன்றுமே இல்லாமல் கிட்டத்தட்ட குப்பையில் இருக்கும் பொழுது நம்ம கிட்ட வந்து நின்னார் பாருங்க, அவருக்கு அந்த ஹாப்பி வேணும், அவருக்கு அந்த நீங்கள் அதான் வேணும். நீங்கள் நான் இப்போ ஓடுற இந்த ஓட்டங்கள், ஃபெமிலியரிட்டி, பிரபலமாகிறது, நீயா நானா, இதெல்லாம் அவருக்கு வேணாம். அவருக்கு என்ன வேணும்னா, என் கூடவே இரு. நீ போகிற இடத்துல எல்லாத்துலையும் என்னை கூப்பிட்டு போ, நான் கூடவே வரேன், நான் உனக்காக எல்லாத்துலையும் பேசுகிறேன். சர்ச், அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு ரொம்ப பெருசு. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று, என் கூடவே இரு, நான் உன் கூடவே இருக்கிறேன். தட்ஸ் ஆல். இதான் உங்களுக்கான வார்த்தை, இதான் எனக்கான வார்த்தை. ஸோ இனி நாங்கள் போகிற இந்த ஊழியத்திற்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ அநேக பாஸ்டர்ஸ் அங்கே வந்து கூடுறாங்க.
தேவன் அங்கே எழுப்புதலை கொண்டு வரணும்னா நான் அவரோடு இருந்தால் தான் அங்கே எழுப்புதலை கொண்டு வர முடியும். உங்களுக்கு தேவன் அதிசய அற்புதம் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் அவரோடு கூட இருந்தால் தான் அவர் உங்களுக்கான அதிசய அற்புதத்தை நடத்துவார். தேவை முடிஞ்ச பிறகு டாட்டா பை பை காமிச்சிட்டு போயிட்டுனா ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அவர். ஸோ நீங்களும் தேவனும் நானும் தேவனும் எப்பொழுதும் ஒன்றாக இருப்போம். தேவைகள் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனால் இவர் நம்ம கூடவே இப்படியே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். கடைசி வரைக்கும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்கள் கூடவே இருக்கணும், உன் கூடவே இருக்கணும். நீ சாப்பிடும் போது, நீ தூங்கும் போது, வெளியே எங்கன்னா போகும்போது நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் நம்ம கூட நடந்து வரணும்னு ஆசைப்பட்டார். எங்கே போனாலும் நம்ம கூட கையை பிடிச்சிட்டு வரணும்னு ஆசைப்படுறார். இதான் ஒரு சிறந்த உறவு. இப்படி யார் அவரோடு இருக்கிறோமோ அவங்கள அவர் தூக்கிட்டு போயிட்டு உட்கார வைக்கிற சிங்காசனம். It will be more higher. So God bless you. This word is for you. Can we pray? அப்பா நன்றி. எங்களுடைய ஆசை டன் கணக்காக போயிட்டுருக்கு. ஆனால் உங்கள் ஆசை ஒன்றே ஒன்று, என் கூடவே இரு போதும், என் பக்கத்துலேயே அமர்ந்துரு போதும். நான் வேறு எதுவுமே உங்ககிட்ட கேட்கல. எனக்காக இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், அதெல்லாம் அப்புறம் பண்ணு. ஆனால் நீ ஃபஸ்ட்டு நான் விரும்புகிறது தான், என் கூடவே இரு. என் கூடவே இருந்து பேசு. பல மணி நேரம் என் கூட சஞ்சரித்து கொண்டே இரு. ஏதாச்சும் என் கூட பேசிட்டே இரு. இன்றைக்கி நாள் எப்படி போச்சு, என்னென்னலாம் பண்ணேன், என்னென்ன போராட்டம் வந்தது, பிசாசு எப்படி எதிர்த்தான், அதெல்லாம் என் கூட ஷேர் பண்ணு. உன் மனசு விட்டு என் கூட பேசு. அதுதான் நீங்கள் விரும்புகிற ஒரு காரியம். அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருப்பதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த ஊழியத்திற்கு கிளம்புறோம், சேலத்திற்கு. அதை நடத்துகிற அந்த போதகர், அங்கே கூடி வருகின்ற எல்லா போதகர் மேலே உங்கள் கிருபை பிரசன்னம் இருக்கட்டும். நீங்கள் பேசுங்க, நீங்கள் எழுப்புதலை கொடுங்க. நாங்கள் எங்களை மறைத்து கொள்கிறோம், நீங்கள் வழி நடத்தி கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.